தமிழுக்கும் விஜய் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்கணும். நம்ம சந்தன் அவர்கள் வந்து இந்த தில்லுக்கு திட்டு படத்தில் நடிச்சுனா சரியான ஹிட் அடிச்சு. ஸோ அதெல்லாம் நடிச்சு எல்லாமே பிளாக் பஸ்டர். ஸோ தொடர்ந்து எடுத்த படம் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ், ஸோ அதுவும் சரியான பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இதை வந்து நம்ம ஆரி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ சந்தன் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ இதோட சாங் ரிலீஸ் ஆகும்போது சரியான வைப் இருந்தது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காசு கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா. ஸோ இந்த சாங்கும் சரியான வைரல் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்கக்கூடிய மிரட்டி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சந்தானம் அவர்கள் வந்து ரிவ்யூவாக இருக்காரு, அதாவது ரிவ்யூ பண்ணுறவராக இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட ஒருத்தவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு வராங்க. ஸோ நீங்கள் வந்து என்னோடய தேட்டருக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறதோட அதிகமாகவே காசு தரும். ஸோ வந்தால் மட்டும் போதும்னுறாங்க. ஸோ நம்ம சந்தனம் அவர்களும் நம்பி போகிறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான திகில் விட்டு, ஏன்னா அந்த இடத்துல மனுஷங்க யாருமே இல்லை, ஒரு பேய் தான் இருக்குது. அவனை ரிவ்யூ வாடா போகிற ரிவ்யூ வாடா செல்லம் ஊற்றி ஒன்று தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு ஸ்க்ரீன் உள்ள இறக்கி விட்டாப்புல. தங்குக்குட்டி, இவ்வளோ நேரம் நீ வெளியே இருந்து ரிவ்யூ பண்ணது எப்படி இருந்து, ஆனால் ஒரு படம் எடுத்து அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஸோ அதில் எவ்வளோ நட்டம் இருக்குன்றத நீ அதில் போய் நொட்டனாடான்னு தெரியும்ன்ட்டு ஸோ நம்ம சந்தன் அவர்கள் பிடிச்சி அந்த கேரக்டரில் போயிடுறாங்க. ஸோ அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து அங்கே எப்படி நம்ம சந்தன் அவர்கள் சர்வே பண்ண போகிறாரு அப்படின்றதான் இன்னும் சரியான சுவாரஸ்யம். ஸோ இவர் கூட அவருடைய அசிஸ்டண்ட் இல்லை ஒரு ஃப்ரெண்டு இவர் வந்து சேர்ந்துக்கிறாரு. ஸோ அங்கே நடக்கிற கலாட்டால் நம்ம சந்தனம் அவர்கள் பாட்டு மிரல் சீன்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவிஎம், அதாவது கௌதம் வாசுதேவ் மேனன் இவர்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா மெரிடன் கிங்ஸ்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் தான் இது, நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லும் போது அவங்க நம்பவே மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெடன் கிங்ஸ்ல கிட்ட போயிட்டு நெல்சன் கற்றுக் கொடுத்துட வச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க அப்படின்னு, நெல்சனா ஏவனா அதே அப்படின்னு அவர் கேட்கும் போது, ஓ நீங்கள் ஜெயிலர் டூல இல்லையா அப்படின்ற போதெல்லாம் பங்கமாக இருக்குது. ஸோ நம்ம சந்தன் அவர்கள் எந்த அளவுக்கு கலாச்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னாக இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் மிரட்ரஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஸ்ட் ஸ்டோரின்றதை நம்ம சந்தன் அவர்கள் ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணுறாரு. ஸோ நம்ம பேயை பார்க்கலாம். அதை விட அதிகமாக சந்தானத்தோட ஃபன் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம சந்தானம் அவர்களும் பேயும் காம்போ சேர்ந்தாலே அதுக்கு சரியான கலட்டாக தான் இருக்கும். இதில் அதுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்க இந்த இடத்துல ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பலில் தான். கப்பல் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ கரைக்கு எப்படி போகிறாங்க, கரைக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சரியான ஃபன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜிவிஎம்க்கு என்ன மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணோட சுற்றிட்டு இருக்காரு பாதி நேரத்தில் மனுஷன். ஸோ இந்த பேய்க்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை சொல்லும் போது கூட நம்ம சந்தன் அவர்கள் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே போகிறாரு. டேய் எல்லாமே சேஞ்ச் ஆகுதுடா, ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டாங்கடா அப்படின்னு வந்து நம்ம சந்தன் அவர்கள் சொல்கிற ஸ்டோரியில் சரியான இது. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டோரிக்கு மெயினான அந்த பேய் குடுன்னு ஓடியாரும். ஸோ குடுன்னு ஓடி வந்து ஒருத்தர் மேலே ஏறும், வேற யாரும் நம்ம சந்தானம் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த ஸ்டோரி சொல்ல நிறுத்தாங்க. நம்ம சந்தானம் முடிச்சு பார்த்தா பேய் அடே பாவி ஏன்டா நிறுத்தினேன், இல்லைப்பா சுச்சு வந்துருச்சு அதான் நிறுத்திட்டேன், இதுதான் இல்லைப்பா சுகர் பேஷண்ட்டா அதனால தான் அப்படின்னும் போது அந்த பேயும் ஆக்ரோஷத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து பண்ண ஆட் பண்ணி இந்த படத்தை வந்து சரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த பேய்க்கான என்ன கதை, ஸோ இந்த பேயை எப்படி காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை இந்த பேய்க்கு சமாதானப்படுத்த போகிறாங்களா, இந்த பேய் எப்படி கோவத்தை தணிக்க போகிறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்து ட்ரைலரை வெறித்தனமாக காட்டியிருக்காங்க. நடுவில் வேறு இந்த தேட்டருக்குள்ளே அமைச்ச பேய் வந்து கேட்குறாப்புல, தம்பி நீ ரிவ்யூ பண்ணுறதை விட்டுறேன்னு சொல்லி இப்போ நான் அவனை உயிரோட காப்பாற்றிடுறேன் அப்படின்றப்பல கூட வந்து சொல்கிறான், இந்த ரிவ்யூ பண்ணுறதை விட்டு ரீல்ஸ் பண்ண போயிடலாம், பேய் சும்மா பேய் ஒரு கை பார்க்க மாட்ட மாட்டான்னு சொல்லி நம்ம சந்தானம் அவர்கள் வெளியே கொண்டு போயிட்டு அந்த பேய் என்ன பண்ண போகிறோம், கத்துற என்ன செய்ய போகிறாருன்றத வீடியோட பார்க்கலாம். ஸோ இந்த பேய் கதைக்கே நம்ம சந்தானம் அவர்கள் எதிர்த்து போராடு அப்படின்றத நம்ம வெளியே ஜாலியாக பார்க்கலாம். ஸோ ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாம். ஆனால் படத்தில் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அது எடுத்தவனுக்கு தான் தெரியும். அந்த வலி வேதனை எல்லாமே. அதாவது கோழி முட்டை போடுறது சாதாரணமாக உனக்கு தெரியும், ஆனால் அந்த முட்டை போடுற வலி என்னன்றது அந்த கோழிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நம்ம சந்தானத்தை வச்சு சரியான ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்லேருந்து நம்ம சந்தானம் அவர்கள் அந்த படத்தோட கதையை முடிச்சுட்டு இப்படி வெளியே வந்து இந்த பேய் கதையை முடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான இந்த பேய் கதையை ஆரம்பித்து வைக்கிறதே நம்ம
செல்வராகவன் சார் தான். ஸோ அவர் தான் முதல் பேயாக வராரு. ஸோ அந்த பேய் நம்ம சந்தானம் அவர்கள் இப்படி சமாளிக்கிறாரு. சமாளித்து உள்ள இருக்கிற பேயெல்லாம் சமாளித்து எப்படி வெளியே வர போகிறாருன்னு தான் வெறித்தனமான கேள்வி. ஸோ ஃபுல் ஃபண்டாக இந்த படத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 1 by 1 இந்த பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ரீல்ஸாக தான் போட போகிறேன். ஸோ ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஒன்லி.